guys, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜெசியலியமையும். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேட்டர் ஆஃப் ஹெல் அப்படின்ற கேம் தான் ஆட போகிறோம். ஆரம்பிச்சிருச்சு நாளை போல் பேசுகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு காய்ஸ். 7 நிமிஷம் கொடுத்தாங்க, அதில் 6 நிமிஷம் 30 செகண்டில் நம்ம தொடங்கியிருக்கோம். ஓகே, நான் எவ்வளோ பெரிய ஸ்கேட்டர்னு உங்களுக்கு தெரியாது, அதாவது கேமில். ஐயோ ஓடுறா தம்பி ஓடு காய்ஸ். நான் இதில் எத்தனை வாட்டி தோக்குறேனோ அதை நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐயோ சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேனே. ஓகேடா, நல்ல இடத்துல ஸ்பான் பண்ணி விட்ருங்களா. ஸ்பான் பண்ணியாலும் விட மாட்டேன், நீங்கள் செக் பாயிண்டில் விடுவானுங்க, அவ்வளோதான். தம்பி நீ போடா தம்பி, ஸ்பீடா. இங்கே தான் காய்ஸ் ஊந்தோம், சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே ஊந்தோம். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி விட மாட்டோம். செக் பாயிண்ட்டு, 2வது செக் பாயிண்ட். ஐயோ ஐயோ நல்ல வேலை, 3வது செக் பாயிண்ட்டு. காய்ஸ் தப்பாக வந்துட்டோம் தம்பி, தப்பாக வந்துட்டடா. ஓட்டே அவன் தான். நம்மளாம் எவ்வளோ பெரிய ப்ரோ ஸ்கேட்டரு. ஐயோ ஃபோன் இதுவாகிடுச்சு. ஓகே கரெக்டாக தான் போகுது. ஓகேடா தம்பி போடா நீ. 4வது செக் பாயிண்ட், அவ்வளோதான் காய்ஸ். நான் கில்லி மாதிரி பறக்க போகிறேன். எவனோ ஒருத்த முன்னாடி போயிட்டுருக்கான். ஐயோ பறடானாக்கா எகிரி குதிக்க மாட்டேங்கிறானே. தம்பி ஊந்துராத, புரியுதா? ஓகேடா, அப்படியே மெயின்டைன் பண்ணுறா. அவ்வளோதான். ஓகேடா, அவ்வளோதான் காசு, வந்துட்டோம், அவ்வளோதான். முடியல. எத்தனை வாட்டி நானும் கீழே விழுவேன். நான் எத்தனை வாட்டி வந்தேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, கமெண்ட் பண்ணணும்னு வாயில் வந்தாலே ஏன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் ஊந்துக்கிட்டே இருக்கேன். யாரப்பா அது ஏன்டா அந்த சைடுக்கா போகுது காய்ஸ், அது நல்லாவே தெரியுது. என்னால் முடியலட்டிட்ட, அவ்வளோதான். இங்கே தான் காய்ஸ் முடியல. இங்கே பாருங்கள் எப்படி போகிறான் பாருங்கள். அவ்வளோதான்டா, வந்துட்டேன்டா, அவ்வளோதான்டா. யார்கிட்ட நாங்களாம் அந்த இடத்துல பரப்போண்டா, மிதப்போண்டா. அவ்வளோதான். ஓட்டுறா தம்பி, அவ்வளோதான் காய்ஸ், முடிய போகிறோம். ஓடு. ஐயோ முன்னாடியே போடணுன்னு நினச்சேன் காய்ஸ். இந்த வீடியோவை இப்போ தான் போடுறேன். எத்தனை நாள் கழிச்சு ரோப்ளாக்ஸ் வீடியோவை பார்க்குறீங்க. ஓகே குட் ஜம்ப். நில்றா தம்பி, அது மேலே நிற்பான்னு பார்த்தாக்கா கீழே நிற்கிறான். இப்படியே சென்டராக போனாக்கா அவ்வளோதான் காய்ஸ். இதில் நான் ஒரு வாட்டியாச்சும் அந்த கப்புக்கிட்ட போய் ரீச் ஆகணும். எல்லோரும் நல்லா நான் வின் ஆகணும்னு நினச்சிக்கோங்க. ஓகேடா, அப்படியே ஒரு ஜம்ப்பு போட்டாக்கா சென்டராக போய் விழுந்துட்டான் தம்பி. போட்டு அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சு விட்டாங்க போங்க. நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. இந்த வாட்டி ஜெயிக்கிறோம் காய்ஸ். ஐயோ என்னடா பண்ணுற, போடா டேய் அந்த இடத்துல மதிக்கிறோம்டா. அடங்கொய்யால காய்ஸ், என்ன காய்ஸ் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ தம்பி, வலிக்கின்னு போகக்கூடாதுப்பா, ஸ்கேட் பண்ணி போகணும். அப்படி போனோம். இவன் பாட்டு வலிக்கின்னு போய் விழுறான். இந்த இடம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒன்று விடுங்க, இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ். ஊய் காய்ஸ், இங்கே தான் காய்ஸ் கேர்ஃபுல்லாக ஆடணும்.
ஆடணும் 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 அவ்வளோதான் காய்ஸ். ஒத்தையடி பாதையில் நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ எகிரி குதிச்சு போய் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன செக் பாயிண்ட்டு தான் இன்னும் வரலையேன்னு நினைக்கும் போது வந்துருச்சு. தம்பி ஓட்டையில் உழக்கூடாது. அவ்வளோதான், இன்னொரு செக் பாயிண்ட் வந்தாச்சு. தம்பி அப்படி குதிக்கிறோம், அவ்வளோதான். மொத்தம் இதில் எத்தனை செக் பாயிண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அத்தனை வாட்டி ஆடி இருப்பேன். அத்தனை வாட்டிலையும் கண்டுபிடிக்க முடியலையே. 25 தான் நான் கவுண்ட் பண்ணது. ஆனால் எல்லா மேப்பும் தெரியும் எனக்கு. அதான் ஒரு விட்டு ஒன்று விட்டு ஒன்று போய் அந்த மாதிரி தான். அவ்வளோதான் கைஸ். இது முடிச்சாக்கா செக் பாயிண்ட் வரும், அவ்வளோதான். பாருங்க சொல்ல இதெல்லாம் தெரியும் அண்ணனுக்கு. சில பேர் நினச்சிருப்பீங்க ஓகேடா குஜராத் தம்பி அவ்வளோதான்டா நைஸ், போயிடலாம். அப்படியே சென்டராக போயிடலாம். அப்படியே ஐயோ ஓட்டை இருக்குதுடா தம்பி. ஓட்டையை பார்க்காம போகாதடா. இல்லைடா ஐயோ இவன் ஒருத்தன். காய்ஸ் நீங்கள் அதை பார்த்துருங்களான்னு தெரில. கரெக்டாக இப்படி கீழே லேண்ட் ஆகிட்டு அப்படியே மேலே வந்திருப்பேன். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை காய்ஸ். அப்படியே இப்படி குச்சி இப்படி குச்சா முடிஞ்சிச்சு. சொல்லலை நான் இன்னும் செக் பண்ணிட்டு வரல. என்னை ஏமாற்றிட்டீங்க. வந்துருச்சு. ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட். மொத்தம் 12 செக் பாயிண்ட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டை நோக்கி முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். போடா தம்பி, பிரேக்கு பிடிக்காமல் போனோம். அவ்வளோதான். கேப்பில் உந்துடாதடா. அவ்வளோதான் சொல்லும் போது கீழே விழுந்துட்டான். பையாடாய் இடாதடா பையாடாய், என்கிட்ட நீ மோதாதடா பையாடா. அவ்வளோதான்டா, போடா. இவ்வளோதான். 15 செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. அப்படியே சென்டராக போய் இப்படி ஒரு ஜம்ப்பு, அப்படியே போய் இப்படி ஒன்று, அவ்வளோதான். 6வது செக் போட்டா. தம்பி உங்கள் மாதிரி மாட்டேன். ஓகே நைஸ். ஓகே அவ்வளோதான். ஈஸி அவ்வளோதான் ப்ரோ. ஈஸி ப்ரோ. முடிச்சு விட்ற வேண்டியதுதான், அவ்வளோதான். ஐயோ சென்ட்ரா ஏண்டா வச்சிங்க. அதை பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்ட பேர் தான் அவுட் ஆன். காய்ஸ் நம்ம எங்கே இருக்கோன்னே எனக்கு தெரியல. கரெக்டாக நான் இப்போ 3வது பிளேஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஸ்கோர் போர்டை பாருங்கள் காய்ஸ். அது கீழே பாருங்கள் டைம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. எவ்வளோ கம்மியாக இருக்குல்லாம் இல்லை, நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம தான் அங்கே. தம்பி போடா, முட்டாதடா, முட்டிக்கினே இருக்கான். காய்ஸ் எல்லாருமே நமக்கு பின்னாடி தான். 2 பேர் தான் முன்னாடி. அதை போகிறான் பாருங்க. தம்பி நீ நில்லுப்பா. தம்பி கீழே இருங்கப்பா. போயிட்டான் காய்ஸ், போயிட்டான். மேலே ஏறுறான் பாருங்க. தம்பி கீழே இறங்குப்பா. அந்த பக்கம் இறங்காதடா, இந்த பக்கம் இறங்குடா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா செத்தா பயப்படா. இதெல்லாம் சப்ப மேட்டர். அவ்வளோதான். 22வது செக் பாயிண்ட் வந்தாச்சு. அவ்வளோதான் டடாய். இன்னும் 2 செக் பாயிண்ட்டு தான். நம்ம தான் 3rd காய்ஸ். இங்கே பாருங்கள், டைம் பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு. அவ்வளோதான்டா, ஓடு. வேறு லெவலு. லாஸ்ட்டு செக் பாயிண்ட்னா அதுதான் வின் ஏரியா. காய்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். சொல்லு பேக் நம்ம ஜெயிச்சிட்டோம்.
அவ்வளோதான் காய்ஸ், நாம் ஜெயிச்சிட்டோம். இது என்னது? எதனா ஓசியில் தருவீங்களாடா? தாங்கடா, ஓசியில் தருதுன்னா தாங்கடா. ஆஹா, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? நான் செகண்டா? ஆஹா காய்ஸ், நம்மளை செகண்டை போட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். ஒளிய விட்றா அண்ணா, வர வழி விட. என்ன ஆகுது? அதே மாதிரி தான் காய்ஸ் ஆகுது. பட் இந்த மேப் எனக்கு தெரியும். இப்படி பூந்து போனாக்கா அடுத்து இது வரணும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மேலே ஏறிக்கோங்க காய்ஸ். ஏன் லாஸ்ட்டாக தெரியும். பைத்தியக்கார் போச்சு. பரவாயில்ல. ஐயோ பைத்தியக்கார். ஷீட். ஓ ஷீட். மேலேயே பரப்புண்டானாங்க. கீழே போவோங்க கைஸ், மேலே போக முடியல. இந்த மாதிரி தான் சொன்னேன்னா, இதுக்கு மேலே போயிருந்தாக்கா 2-3 ஜம்பு போட்டு அப்படியே வந்திருப்போம். தம்பிங்களாம் இதெல்லாம் ஈஸியாக எனக்கு ஏன்டா இதை தரீங்க? அவ்வளோதான்டா, இதெல்லாம் அப்படி அப்புறம் இப்படி அவ்வளோதான். அண்ணனுக்கு இதெல்லாம் சப்படா, என்னடா நீங்கள்? அவ்வளோதான் போட்டு தான். இவ்வளோதான் கைஸ், இந்த சப்ப மேட்ருக்கு எல்லோரும் தள்ளாட்டிட்டு போகிறானுங்க. ஐயோ எக்ஸ்ட்ரா முன்னாடியே குதிச்சிட்டேன் கைஸ். ஏன்டா ஒரு டைலாக்ஸ் எல்லாம் போது தானேடா உங்களுக்கெல்லாம் வரும். இல்லை எனக்கு ஜஸ்ட்டு கைஸ், நீங்கள் பார்த்து எனக்குங்கன்னா தெரியும். நான் ஸ்கேட் போர்டு இதுவாகுது, நான் பாட்டு போகிறேன். பிரேக்கு புரியண்டா. இல்லை எனக்கு புரியல. அவ்வளோ தூரம் போயிட்டு செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது உனக்கு என்னடா ஆச்சு? சரி விடுங்க போ. அவ்வளோதான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி ஒரு ஜம்ப்பு. அந்த லேசரில் போட்டிருக்கோம். இது ஏன் இப்படி ஆகுது எனக்கு புரியலோ. ஐயோ பைத்தியக்காரா. சரி விடுங்க, இந்த வாட்டி நம்ம தோக்க தான் போகிறோம் எனக்கு தெரிஞ்சுங்க. பாருங்க, சும்மாவே போக மாட்டோம். ஐயோ இந்த மேப் ஈஸியாக தான்டா இருக்குது, நான் தான்டா போக மாட்டேங்கிறேன். ஃபஸ்ட் எடுத்ததுமே அவுட்டாடா. ஏன்டா கரெக்டாக லேண்ட் பண்ணி விடுங்களேன்டா. எங்கே லேண்ட் பண்ணி விட்றானுங்க பாரு. இந்த மாதிரி லேண்டெல்லாம் நாங்கள் எவ்வளோ அசால்ட்டாக போவோம் தெரியுமா? அப்பாடா காய்ஸ், வந்துட்டோம். எம்பூட்டு தான். அவ்வளோதான் கைஸ், நம்ம வினாக வாய்ப்பே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், வாய்ப்பு. ஏன்டா இப்போ அப்படி சொன்னாக்கா, இங்கே பாருங்கள் டைம் பாருங்கள், 3 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம 3 நிமிஷம் இருக்கும்போது எங்கே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கோம்? ஏய் தம்பிங்களா, ஒத்தி போங்க. ஏன்டா ஸ்லோ ஆகிடுச்சுன்னாக்கா, இப்போ பார்த்துருந்தீங்கன்னாக்கா நல்லாவே உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தம்பி, ஏன் தம்பி இப்படி இருக்க தம்பி? நான் போன வாட்டி எப்படி ஈஸியாக கடந்து போகணும் அதை நினச்சி போடுறா. டேய் இவன் பாருங்க, ஜம்ப்பு பண்ண மாட்டேங்கிறான். தத்த பையில ஜம்ப்பு தான் பண்ணேன்டா. உனக்கு ஸ்கேட் போர்டு வாங்கிச்சா கூட பரவாயில்லடா, அடுத்த வாட்டி ஸ்கேட் போர்டு வாங்கி தரேன்டா. இப்போ ஜம்ப் பண்ணுறா. ஐயோ 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 ஐயோ, நான் எங்கே இருக்கேன்னு பாருங்க, அங்கேயோ இருக்கேன், பின்னாடி இருக்கேன். 8 செக் பாயிண்ட் தான் ரீச் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன் நான், வேறு தெரில. அவ்வளோதான்டா, வந்துட்டேன்டா. இப்போ இந்த ஒத்தையடி பாதையில் வேறு. தம்பி சார்ரா, மன்னிச்சுக்கோடா. வந்துட்டேன். ஒத்தையடி பாதையில் ஈஸியாக கடந்து வந்துட்டேன். எத்தனை வாட்டி செருப்படி வாங்கியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. சரி.
அவ்வளோதான். இதெல்லாம் ஜம்பே தேவை இல்லைன்னு சொல்லத்துக்குள்ளே ஜம்ப் வந்துருச்சு. அவ்வளோதான்டா தம்பி. டேய் முடிக்க போகிறடா. லேசரில் போய் மாட்டினான்டா. ஓய்யோ கடைசியில் எங்கே வந்துருப்பேன் தெரியுமா? அவ்வளோதான்டா. ஓய்யோ 2 நிமிஷம் தான் இருக்கா? அவ்வளோதான். அப்பாடா நான் எங்கே இருக்கேன் இப்போ? நான் தான் மிடில் இருக்கேன் காய்ஸ். கரெக்டாக பாதிக்கு பாதின்ற மாதிரி தான் ஊந்துக்கிட்டே இருக்கேடா. ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நான் பேசலை, அதனால் ஒழுங்காக போகிறேன். நான் என்னன்னு கூட தெரில. ஓகேடா அவ்வளோதான்டா. அவ்வளோதான். நம்ம தான் இங்கே ஓடு ஜம்புடா தம்பி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி இருங்க, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க ட்ரை பண்ணுவோம். தம்பி ஷூவெல்லாம் இருக்குதுப்பா, நான் வாங்கி தரேன்டா. போடா ஃபஸ்ட்டு. இவன் எகிரி குச்சியே போக மாட்டேங்கிறானா, இதில் ஷூ வேறு வாங்கி தர சொல்கிறான். அங்கேயே போய் நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள். அவ்வளோதான். எனக்கு மேலே ஏறி போகிறது தான் பிடிக்கும். எனக்கா லைன் பை லைனாக இதாக இருக்கும் பாருங்க எப்படி. அவ்வளோதான். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மேலே வந்துட்டு அவ்வளோதான். இதுவாடா சில்லற வராமல் இருந்தால் சரிதான், அதுக்குள்ள சில்லற வாரியாச்சு. அவ்வளோதான் கைஸ். நம்ம ஒரு வாட்டி அவுட் ஆனாலும் இதில் வின்னு தான். இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் போகணும். இதில் எப்படி 2வது செக் பாயிண்ட்டுக்கே இப்போ தான் வரும். ஐயோயோ ஏன் தம்பி ப்ரோ, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஐயோ செக் பாயிண்ட் பிடிச்சிட்டா, பையன் முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓடுற தம்பி, பிரேக்கு. அப்படியே பிரேக் பிடி. ஐயோ பிரேக் புடுறா. ஆஹா காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. எப்பட்றா உன்னால் முடிஞ்சிச்சு, கீழே ஊந்தியடா அப்படின்னு கேட்டுருவீங்க. அதெல்லாம் அப்படி தான், என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது சமாளிக்க. ஐயோ போடாடே. ஐயோ அவ்வளோதான். செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேனே. தம்பி அப்படியே எகிரி குச்சி போப்பா. அவ்வளோதான்டா டே. 6வது செக் பாயிண்ட் ஈஸியாக தான் இருக்குது. சொல்லவே இல்லை. 8வது செக் பாயிண்ட். அவ்வளோதான்டா டே. இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான், நம்ம போயிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு எனக்கே தெரியலடா. எங்கடா இருக்கேன் காய்ஸ்? பாதிக்கிட்ட போகிறேன். இங்கே பாருங்க, ஒருத்தன் நம்மளை மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருக்கான். அதனால தான் முன்னாடி வந்துட்டேன். அங்கே பாருங்கள், நம்ம கண்ணாடி மட்டும் ஐப்பாக தெரியும் காய்ஸ். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பான், இது கரெக்டு தான். ஏன்டா பேசும்போது குறுக்க ஊந்துக்கிட்டே இருக்கான்? ஆமாம் காய்ஸ், நம்ம கேரக்டர் ஆமாம் காய்ஸ், நம்ம கேரக்டரை மாற்றிருக்க வருது. மீன்ஸ் மஞ்சள் கலரு இது முடியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேரக்டரை மாற்றிருப்போம். அதனால தான் நல்லாயிருக்கும். ஓகேடா போடா. அவ்வளோதான்டா, செம்மடா. அவ்வளோதான். போ. புயல் வேகத்தில் போயிருக்கிறேன். குறுக்கே யாரும் வந்துடாதீங்கோ. அவனே எஜ்ஜில் போயிருந்தா காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டு தான். எப்பட்றா நீ இப்படியெல்லாம் ஸ்டெண்ட்டு காட்டுற அப்படின்னு கேட்குறது ஓகே தான். நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன் காய்ஸ். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே. என்ன காய்ஸ்? அட்ட போங்க காய்ஸ். நீ பேசவே மாட்டேன்டா. ஓகேடா போங்கடா.
வெறி ஏற்றி நேரானுங்க கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கு. அதை ஒத்தையடி பாதையில் 2 வாட்டி கரெக்டாக வந்துட்டேன். இதுக்கும் மேலே கரெக்டாக வரலான்னு பார்த்தாக்கா முடியலை. ஏன் ப்ரோ? வை ப்ரோ? இஸ் வெரி ராங் ப்ரோ. ஓ ப்ரோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோ. ஐயோ ஐயோ பைத்தியக்காரா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க, நம்மள முடிச்சு விட்டாங்க, போங்க. அவ்வளோதானே, போடா தம்பி. இந்த வாட்டி ஒழுங்காக போகிற. இப்படிலாம் காலை வீசிக்கிட்டு போயின்னு வச்சுக்கோயா. அவ்வளோதான்டா ஒன்று சொல்லி புட்டேன். கையை காலை வச்சுக்கின்னு சும்மா இருக்கணும், புரியுதா? இந்த மாதிரி ஆடுறது பாடுறது ஏண்டா சொல்லக்கூட விட மாட்டீங்களாடா. ஐயோ பைத்தியக்காரா. காய்ஸ் நான் எதுவுமே பண்ணல, உருண்டு வந்து உழுந்துட்டான். அதான் ஏன் மிஸ்டேக் இல்லை, பை மிஸ்டேக் இல்லை. ஓகேடா, அவ்வளோதான்டா, போடா தம்பி. புயல் வேகத்தில் வரேன், குறுக்க நிற்காதரா, போயிடுனாக்கா எகிரி வச்சு இப்போ தான் போயிட்டு வரான். ஓகேடா தம்பி, நான் சாவணும். அவ்வளோதான், ஊந்துட்டான். போடா தம்பி. யார்கிட்ட ப்ரோ பிளேயர் எத்தனை வாட்டி செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமாங்க? ஆமாங்க. ஆனால் இந்த வாட்டி எல்லாம் நான் அதெல்லாம் முன்னாடி ஆடுறதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது ஏன் இல்லைன்னாக்கா, முன்னாடி நான் ரெக்கார்டே பண்ணல. ஏன்னாக்கா இந்த மாதிரி செருப்படி வாங்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போ கூட செருப்படி வாங்கினேன். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அப்படின்னாக்கா என்ன, நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுங்க ஒரே ஒரு செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டே பாய் பாய் டாட்டா சொல்லிடுறேன். தம்பியா அவுட் ஆகாமல் போயிடுறேன்டா. குறுக்க யாரும் வந்துடாதீங்க. பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.